بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மனித நேயம். இந்த உலகத்தில் மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். பொறாமை, போட்டி, மனிதனை அழிப்பது, கொலை, குண்டு வைப்பது, பலவிதமான செயல்பாடுகளில் மனிதர் ஈடுபடுவதை பார்க்கிறோம். மனிதன் அழிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இன்றைக்கு அதிகம் காண முடியுது. மனித நேயம்டா என்ன? நேயம்டா ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு மேல அன்பு செலுத்தணும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்யணும். ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறை இன்னொரு மனிதர் மன்னிக்கணும். நேயம்டா அதுதான். நேயம்டா உதவி செய்யணும், அன்பு செலுத்தணும், தவற மன்னிக்கணும். இந்த மனித நேயம் இஸ்லாம் அதிகமா போதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மனித நேயமா தான் இருக்கும். எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமும் உயர்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, மனித நேயம் மட்டுமல்ல, படைப்பினங்கள் மீது கூட இந்த இஸ்லாம் கருணை காட்ட சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, படைப்பினங்கள் மீது கருணை காட்டாதவன் படைத்தவனால் கருணை காட்டப்பட மாட்டான். படைப்பினர் இருக்கு பார்த்தீங்கன்னா, மனிதர் இல்ல, நாய், ஆடு, மாடு, கோழி, எவ்வளவு உயிரில் இருக்கு பார்த்தீங்களா, அது மேல அன்பு செலுத்தணுமா, இறக்கப்படணுமா. அப்படி இல்லை என்றால் அவங்க மேல அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான், அல்லாஹ் அவங்க மேல இறக்கப்பட மாட்டானா. இப்ப உலகத்தில் உள்ள உயிரினங்கள் மேலாம் அன்பு செலுத்த வேண்டும் சொல்லக்கூடிய ஒரு உயர்வான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் விளங்குது. அது மட்டும் இல்லாம இரண்டு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை தொழுதுட்டு இருக்காங்க. அப்பொழுது அவங்க தொழுதுட்டு இருக்கப்பே ஒரு என்ன பல வகைகள் அவங்க கிட்ட வருது. அது அவங்க பிடிக்கிற மாதிரி போறாங்க, அது போயிடுது. அதன் பிறகு ஒரு பெண்மணியை பூனை புரண்டிக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அந்த பெண்மணி பூனையை கட்டி வைத்து தீனி போடவில்லை, அதை அவுத்து விட்டு இறை தேடவில்லை, அந்த பூனை மரணிச்சிருச்சு, அதற்காக நரகத்துல அவருக்கு இது மாதிரி தண்டனை என்று விளக்கப்படுது. ஒரு பூனைத்தான், ஒரு உயிரினம். அந்த பூனையை அவர் வளர்க்கிறப்ப கட்டி போட்டா தீனி போடணும், தீனி போடவில்லையாம். அது மட்டும் இல்லாமல் அதை அவுத்து விட்டுணும், அது இறை தேர்வதற்காக, அது உணவை பெற்றுக் கொள்வதற்காக அவுத்து விட வேண்டும். அவுத்த உடலையாம், பசி தாங்காமல் அந்த பூனை இறந்துருச்சான். இதற்காக நரகத்துல அவருக்கு என்ன தண்டனை? பூனை புரண்டு கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுது. என்றால் படைப்பினங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை விளக்கணும். இன்னொரு அதிகம் பாருங்க, எந்த அளவுக்கு கருணையா அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர் பாவம் மன்னிக்கப்படுது பாருங்க. ஒரு மனிதர் பிரயாணம் சென்று கொண்டிருக்காரு, பிரயாணத்தை போயிட்டு இருக்காரு, அவருக்கு தாகம் ஏற்படுது, தண்ணீர் தாகம் ஏற்படுது. ஒரு கிணத்தை பார்க்கிறாரு, கிணத்துல இறங்கி தண்ணீர் குடிச்சிட்டு மிந்திரிச்சு மேல வராரு. ஒரு நாய்
ஈர மண்ணை நக்கி கொண்டிருக்கு. உடனே அவர் பார்க்கிறாரு, நமக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது போல் இந்த நாய்க்கும் தண்ணீர் தாகம் ஏற்படுது என கூறிக்கொண்டு அவர் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கால் உரை, அதை கலைத்திட்டு போய் நீரில் அப்படியே முக்கி எடுத்துட்டு வந்து அது புழிஞ்சு விடுறாரு. அதனால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. நாய் தானே, நமக்கு என்ன வேலை, நாம் என்ன நம்மளோடு நிறுத்திக் கொள்வோம் என்று இல்லாமல் அதற்கு தாகம் ஏற்படுது. அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய கண்ணோட்டத்தை எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் ஏற்படுத்திய உயிரினம், அதற்குள்ள தேவையை நாம் நிறைவேற்றினால் நம் பாவம் மன்னிக்கப்படும். எனக்கு என்னன்னு போனா இறங்கி மெனக்கட்டு அது தண்ணீர் தாகம் நம்மளை போலதான் நமக்கு எப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட்டுச்சோ அத மாதிரி ஏற்பட்டுச்சு. குடிப்பதற்கு தண்ணீர் இல்ல, நாம் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அதற்கு புகட்டுவோம் என்று அவர் புகற்றார். அதனால் பாவம் மன்னிக்கப்படுது. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டா என்ன சுவனத்துக்கு போவார். அப்ப படைப்பினங்கள் மீதே கருணை காட்ட சொல்லுது இஸ்லாம். மனிதன் மேல மட்டுமல்ல, நீங்கள் படைப்பினங்கள் மேலே கருணை காட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது இஸ்லாம். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குமா? தீவிரவாதத்தை ஆதரிக்குமா? இன்னைக்கு டெல்லியில பாம்பு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. முஸ்லீம் என்ற டாக்டர்கள் என்ன அந்த காரியத்தை செய்ததாக சொல்லப்படுது. அப்படி அவர்கள் செய்திருந்தால் அது தவறு. இஸ்லாத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். எந்த அளவுக்கு போதிக்கக்கூடியது என்பதை நம்ம பார்ப்போம். ஒரு ஹதீஸா நம்ம பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு, வந்து என்ன கேட்கிறாரு, இஸ்லாத்துல ஒரு சிறந்த செயலை சொல்லுங்க. இஸ்லாம்னு சொல்றீங்க, மார்க்க வழிபாடுகள் எல்லாம் வணக்க வழிபாடுலாம் சொல்லி கொடுக்குறீங்க, அதுலயே உயர்வான செயலை சொல்லுங்க. தொழுகை, வணக்கம், நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாம் உயர்வானது தான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அதை சொல்லல, உயர்வானதை சொல்லுங்கள் என்று அவர் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. இஸ்லாம் வந்து மனித நேயத்தை ஊக்குவிக்கக்கூடியது. பசிக்குது, அவர் மனிதர், எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மொழி பேசக்கூடியவர் என்றெல்லாம் பார்க்க வேண்டாம். அவர் பசிக்குது என்று வந்தாலும், சில பேர் பசிக்குது என்று வரக்கூட மாட்டாங்க, அதை நாம் வந்து காண முடியும், உணர முடியும். அப்படி இருந்தால் அவருக்கு நீ உணவு கொடுக்கிற பார்த்தீங்களா, அதுதான் சிறந்த செயல். இஸ்லாம் என்ன ஒருவரை அழிக்க சொல்லுமா? ஒருவரை அழிக்க சொல்லுமா? ஒருவரை என்ன இல்லாமல் ஆக்க சொல்லுமா? பொறாமப்பட சொல்லுமா இஸ்லாம்? அப்படி சொன்னால் பசித்தவருக்கு உணவு கொடுன்னு சொல்லாத. பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் இஸ்லாத்திய சிறந்த செயல் என்றால், எல்லா மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில மனிதர்கள், ஆதமுடைய மக்கள் தான். எல்லாரும் கருணைக்குரியவங்க, அவங்களுக்கு நேயம் என்ற அந்த உணர்வை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அவர் பசிக்குது என்று திருடிடக்கூடாது, பசிக்குது என்று இறந்துடக்கூடாது. கேட்காம இருக்கிறான், கேட்டு நீங்க கொடுக்காம இருக்கிறான், பசி தாங்காமல் அவர் இறந்து போயிடக்கூடாது. பசியினால இறந்து போவது, நீங்க பாங்க வச்சு கொலை செய்யறது என்ன, வெற்றது கொலை செய்யறது. அவர் பசிக்குதுங்கிற அந்த உணர்வை அறிந்து அவருக்கு நீ உணவு கொடுக்கவில்லை என்றால், அதனால் இறந்தால் கூட அது உனக்கு பாவம். அப்ப இஸ்லாத்துல சிறந்த செயல் எது? அவரு பசிக்குதுன்னு வந்தால் அவருக்கு உணவு கொடுப்பது இஸ்லாத்திலே உயர்வான செயல் என்று சொல்லுது என்றால், இதை விட மனித நேயத்தை எங்க பார்க்க முடியும்? எந்த மதத்திலா பார்க்க முடியுமா? எந்த மதத்திலாவது செயல்படுத்த முடியுமா? அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தி காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்குதுன்னு வந்தால், தேவைக்கு வந்தால் அவங்கள்ட்ட இருந்தா உடனே கொடுப்பாங்க. இல்லை என்றால் இவருக்கு கொடுக்க சொல்லி ஏவுவாங்க, அமிச்சிட மாட்டாங்க. என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, பசிக்குதுன்னு உணவுக்கா வந்திருக்காரு, யாராவது இவரை அழைச்சு கொண்டு போய் இவருக்கு உணவு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அழைத்து கொண்டு போய் அவருக்கு உணவு கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட மனித நேயம்! இரண்டாவது என்ன சொல்றாங்க? அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்வது மனித நேயம். சலாம் என்பது நம்ம முஸ்லிம்களுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மட்டும்தான் சொல்லணும், அளவுகோல வச்சிருக்கோம். அதோடைய அர்த்தம் தெரியல, அதோடைய என்னாவது பொருள் தெரியல, விளக்கம் தெரியல. அதனால நம்ம அப்படி அறிஞ்சு வச்சிருக்கோம். அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும். அமைதிக்கு எதிராக எல்லாம் சைத்தானுடைய செயல்பாடுகள், அமைதியை கெடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் சைத்தானுடையது.
நம்ம அறியாத மனிதரை பார்த்து, மாற்று மதம் சகோதரை பார்த்து உனக்கு அல்லாஹ் அமைதியை ஏற்படுத்தட்டும். சைத்தானுடைய செயல்பாடை விட்டு நீ விலகி நீ அமைதி ஏற்படுத்த வேண்டும், உனக்கு இதாயத்தை ஏற்படுத்த வேண்டும், நல்வழி ஏற்படுத்த வேண்டும், நீ இன்னும் சுமணத்துக்கு செல்ல வேண்டும், நீ இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்று உயர்வான ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்லுது. நமக்கு மட்டுமல்ல, அறியாதவர்கள் போய்கொண்டே இருக்கிறோம். முஸ்லீமை பார்த்துலாம் சொல்லலாம். சலாம் என்பது ஒரு துவா, பிரார்த்தனை, அவ்வளவு நல்லா இருக்கணும். எப்படி? தெரியாத மனிதர் கூட கெட்டு போயிடக்கூடாது, தெரியாத மனிதர் கூட நாசமா போயிடக்கூடாது, தெரியாத மனிதர் அழிஞ்சு போகக்கூடாது, தெரியாத மனிதரும் சிறப்பாக உயர்வாக அமைதியுடன் உலகத்துல வாழணும். எப்படி இஸ்லாம் கத்துக் கொடுக்குது பாருங்க. தீவிரவாதத்தை போதிக்குமா? இந்த செயல்கள் எப்படி சொல்றது, அந்த எட்டி கூட பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த மனித நேயத்துக்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவ்வளவு நல்லா இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் பார்க்கிறாள்லாம் சொல்லிட்டே போனீங்க. வலைக்கும் சலாம், உன் மீது அமைதி உண்டாகட்டும். ரெண்டு பேரும் அமைதியை அல்லாஹ்வுடன் வேண்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இஸ்லாத்திலேயே சிறந்த செயல், இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்திலேயே சிறந்த செயலாக எது சொல்லப்படுது? அறிந்தவர்களுக்கு அறியாதவங்க சலாம் சொல்லுங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கத்தில் நாம் இருக்கோம். நம் தாய்க்கு சலாம் சொல்றது கிடையாது, நம் மனைவிக்கு சொல்றது கிடையாது, நம் குழந்தைக்கு சொல்றது கிடையாது, நம் உற்றார் உள்ளவருக்கு சொல்றது கிடையாது, நண்பனுக்கு சொல்றது கிடையாது. அதன் லிமிட்ல வச்சிருப்போம், ஒரு அளவா வச்சிருப்போம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லணும், ஒரு வாரத்தை ஒரு வாட்டி தான் சொல்லணும், இங்க வந்தா இவ்வளவு தான் சொல்லணும் என்று அந்த துவாவை, அந்த பிரார்த்தனையை, அந்த அமைதியை வேண்ட சொல்லி இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. எல்லாரும் அமைதி பெறணும், எல்லாம் சிறப்பா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். இப்படி இஸ்லாம் சொல்லுது. எல்லா மக்களும் இந்த சைத்தானுடைய செயல்பாடை விட்டு வெளியாகி சிறப்பான முறையில அவங்க செயல்பாடை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுது. மனித நேயம், நேயம் இதுதான், அன்பு செலுத்துறது, உதவி புரிகிறது. மேல பசிக்கிறது உணவு கேட்டா உதவி புரிகிறது. சலாம் சொல்வது அன்பு செலுத்துவது. அவர் மேல இன்னும் நல்லா இருக்கணும். யாருன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆதமுடைய மக்கள், என்னுடைய சகோதரர், ஒரே ரத்தம், நீனும் நல்லா இருக்கணும், நீனும் அமைதி பெற்று இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், நீனும் அமைதி பெற்று சைத்தானுடைய செயல்பாடை விட்டு வெளியாகி உண்மையில சத்தியத்துல நீனும் செயல்படணும் என்று கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகள்லாம் அப்படித்தான் இருக்கும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கு. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யஹ்திபுக்குமுல்லாஹ், நபியே நீங்க கூறுங்க, அல்லாஹ்வை நேசிப்பார் என்றால் என்னை பின்பற்றுங்கள், யஹ்திபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார், யஃபுர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்க பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்க கூடிய கருணையாளனா இருக்கான். என்ன நேசிப்பார் என்றால் நபியை சொல்லுங்க, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை நேசிப்பதா நபியை பின்பற்றுங்கள். நபி சொல்லக்கூடிய அந்த மனித நேயத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு மனித நேயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ அந்த வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறார்களோ அந்த வீட்டுக்கு தொந்தரவு தர வேண்டாம். அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் யார் ஏற்றுக்கொண்டாரோ அந்த வீட்டாருக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பினாரோ விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பினாரோ பேசினா நல்லதா பேசட்டும், இல்ல வாய் மூடி இருக்கட்டும். எப்படி சொல்லுது? அல்லாஹ்வையும், அல்லாஹ்வை நம்பலாம் முதல் விஷயம். மறுமை நம்புறது ஈமான்ல முக்கியமானது. ரெண்டையும் நீ நம்பிட்டீங்கன்னா அந்த வீட்டாரும் நல்ல முறையில் நடந்து கொள். இது ஜாதி எல்லாம் கிடையாது, மதம் கிடையாது. உங்களுக்கு பக்கத்துல இருக்க வீட்டுல உள்ளவங்களுக்கு நீ நல்லதே செய்யி, கெடுதி செய்யாத, அவங்களுக்கு உதவி செய்யி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அண்டை வீட்டாருடன் நல்லபடியா நடந்து கொண்டு உபதேசம் செய்யறாங்களாம். அந்த உபதேசம் அவர்களை என்னுடைய வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. வாரிசுல நான் சொத்து கொடுக்கணும், சொத்து கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு வாரிசு நெருக்கம் எப்படி இருக்கும்? நெருக்கம் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கும்? தாய்க்கும் மனைவிக்கும் உள்ள நெருக்கம் எப்படி இருக்கும்? வாரிசு நெருக்கம். அதே மாதிரி அண்டை வீட்டாருடன் நெருக்கமாயிரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ரெண்டு அண்டை வீட்டார் இருக்காங்க, எந்த அண்டை வீட்டாரும் ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறது, உன் வாசலோட ஒட்டி இருக்கு பாரு, அவங்ககிட்ட நடந்து கொள்ளு. அபுத்தரே, நீ குழம்பு வைத்தால்
தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள், பக்கத்தில் உள்ளவங்களை கவனித்துக் கொள். சுப்ஹானல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு உபதேசம் பண்றாங்க. ஜாதி மதம் அல்லங்க, முஸ்லீமான்னு பார்க்க சொல்ல, உன்னை ஏத்துக்கிட்டவங்களான்னு பார்க்க சொல்லல. உங்களுக்கு பக்கத்து வீட்டுல அவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்காக நீ குழம்பு கொடு. உன்கிட்ட இவ்வளவுதான் இருக்கா மசாலா, தண்ணி அதிகமா சேரு, அவங்களுக்காக நீ குடு என்று என்ன போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் திகழ்து. நபிகள் நாயகம் செயல்பாடுகள் அந்த அளவுக்கு திகழ்து. அந்த வீட்டாரை பத்தி அதிகமான ஹதீஸ்களை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நெருக்கத்தை அவங்கள்ட்ட நீங்க காட்ட வேண்டும். அந்த வீட்டார் பசித்து இருக்கும் பொழுது நாம் உணவு உண்ணக்கூடாது, அவங்களை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தது. அந்த அளவுக்கு வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் தீவிரவாதத்தை ஊக்குவிக்குமா, தீவிரவாதத்திற்கு ஆதரிக்குமா, அந்த காரியத்தை செயல்பட சொல்லுமா? அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க இஸ்லாம் கிடையாது, நபியை பின்பற்றக்கூடியவர் கிடையாது, நபி மொழியை தெரிந்தவர் கிடையாது. அவர் போர்ல கூட என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க, வயதானவங்க, சிறு குழந்தைங்க, என்ன ஆகுது, நோயாளிங்க, பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. உன்கிட்ட யார் போர் பண்றாங்களோ அவங்கள தான் நீ அடிக்கணும். நீ பெண்ணை அடிக்கக்கூடாது, குழந்தைய அடிக்கக்கூடாது, வயதானவங்களை அடிக்கக்கூடாது, நோயாளி அடிக்கக்கூடாது. போர் பண்ணக்கூடிய அந்த நேரத்துல கூட யார் ஓன்ட்ட சண்டைக்கு வராங்களோ, நீ யார்கிட்ட சண்டைக்கு போறியோ அவங்கள மட்டும்தான் நீ தாக்க வேண்டும். அதற்கு தான் உனக்கு உரிமை. அது அல்லாம தேவையில்லாம பொதுமக்களை நீ தாக்குனா அது தவறு என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் திகழ்து. அது மட்டுமா, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். விருந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்ணியப்படுத்தும் சொல்லக்கூடியது உயர்வான ஒரு செயல். இது எப்படிப்பட்ட செயல் தெரியுங்களா? இந்த விருந்து என்றால் நம்ம எப்படி நம்ம பக்கம் விருந்து, அந்த விருந்துக்கு வந்தாலும் நம்ம கண்ணியப்படுத்துறோம், அது ஓகே. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எது தெரியல விருந்து, ஒரு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போவாரு, ஒரு மக்காவில இருந்து சிரியாவுக்கு போவாரு. அவரு போனார் என்றால் மதீனாவுக்கு போயிட்டாரு, அங்க போனா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்காது, சாப்பிடறதுக்கு தங்குவதற்கு என்ன இருக்காது, ஹோட்டல் இருக்காது. நேரா போவாரு, நான் உங்க வீட்டுல தங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். ஒரு வீட்டுக்கு போவாரு, அங்க போய் நான் வெளியில இருந்து வந்திருக்கேன், உங்க வீட்டுல நான் தங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அவரை கண்ணியப்படுத்த வேண்டும். யார் என்று தெரியாது, இதற்கு பிறகு அவரால் பலனை அனுமதிக்க முடியாது. வந்துட்டு இருந்து சாப்பிட்டு போயிடுவாரு. அவர் வந்துட்டார்னா அவர் விருந்தாளி, அவரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும். இஸ்லாம் கத்து தருது. யாருன்னா கிடையாது, இன்னைக்கு மாதிரிலாம் ஹோட்டல்ல போய் தங்கிக்க முடியாது, ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாது. அந்த காலத்துல ஒரு வீட்டுல போய் நின்று நான் தங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முகம் சுளிக்காமல் 3 நாளைக்கு மேலாச்சு தர்மங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப 3 நாளும் அவளை உபசரிப்பது கடமை. யாருமே தெரியாது. ஒருவர் வருவாரு, உங்க வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொல்லுவார். நான் மக்காவிலே வந்திருக்கேன், நான் வியாபார விஷயமா வந்திருக்கேன், நான் வேலை விஷயமா வந்திருக்கேன், நான் உங்க வீட்டுல தங்கிக்கிறேன் என்று அவர் சொன்னால் அவரை கண்ணியப்படுத்தணும். இஸ்லாம் இதான். விருந்தினரை கண்ணியப்படுத்த, அல்லாஹ்வையும் தூதரை நம்புனா நீ முஸ்லிமா, நீனே அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டியா, நீனே ஏற்றுக்கொண்டு அவனுடைய என்ன உனக்கு செயல்பாடு எப்படி இருக்கணும், வந்துட்டாங்க அப்படின்னா முகம் சுளிக்காமல் அவருக்கு நீ என்ன பண்ண, உணவு கொடுக்கணும், தங்க இடம் கொடுக்கணும், அவரை கண்ணியப்படுத்தணும் என்று இஸ்லாம் சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு உயர்வான ஒரு மார்க்கம். இந்த உயர்வை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? நம்ம இன்னைக்கு என்ன பண்ண, விருந்தாளி விருந்துக்கு வரலாம், நீ பணக்காரங்களாம் கவனிப்போம், நம்ம அவர் மூலமா பின்னாடி பலன் கிடைக்கண்டா அவரை அழைப்போம், வாண்டு கூப்பிடுவோம், அவர்கள் தான் உயர்படுத்திட்டு இருப்போம். நம்ம விருந்தாளியாக விருந்தாளி கண்ணியப்படுத்திட்டு இருப்போம். நம்ம எண்ணங்கள் அப்படித்தான் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த விருந்தாளி என்றால் யாரா இருந்தாலும் சரிதான். ஒருவர் வந்துட்டார், ஒண்ணும் இல்லாம வந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்துட்டார் என்றால் அவரை நீ கண்ணியப்படுத்தணும், அவருக்கு நீ உதவி செய்யணும், அவரை தங்க வைக்கணும் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்ட மனித நேயம். இப்படிப்பட்ட மனித நேயத்தை உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து தங்கிக்குவாங்க, மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாங்க, ஹிஜ்ரத் செய்து அங்க உள்ள மதீனா அன்சாரி தோழர்கள் தன் மனைவியை கொடுத்தாங்க. சொத்து இருந்துச்சுன்னா 2 வீடு இருந்தா 1 வீடை கொடுத்தாங்க, உணவு இருந்தா பிரிச்சு கொடுத்தாங்க. எப்படி கொடுக்குறாங்க, வந்துட்டாங்க, தேடி வந்தாங்க, விருந்தாளி அவங்க மக்காவில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, தேடி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அவர் நம்ம சகோதரர் என்று எல்லாத்தையும் பாகம் போட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு மனித நேயத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து தந்தாங்க. அந்த மனித நேயத்துக்குரிய நாம் தீவிரவாதம் பண்ணுவோமா? மற்றவங்களை கொல்லுவோமா? மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோமா? மற்றவங்க இல்லாம ஆக்க வேண்டும் நினைப்போமா? இன்னைக்கு நம்மளை இல்லாம ஆக்க வேண்டும் என்று சரி தீட்டம் பண்ணப்படுது. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று மனித நேயம் செத்தவர்களாக, மனித நேருக்கு அப்பாற்பட்டவராக அச்சத்துடன் வாழ்ந்தவங்க முஸ்லிம்களை பொறுத்தவரையும் இந்த நாட்டில் பயத்துடனே வாழ்ந்தாதான் நினைப்பாங்க. நினைப்பு இஸ்லாத்தை திரும்பி இஸ்லாத்தை யாரும் ஏற்றுக்க கூடாது, மாற்று வரக்கூடாது. இஸ்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் அச்சத்துடனே பயத்துடனே வாங்கின மனித நேயமே இல்லையே. மற்ற நாட்டுக்கு உதவி செய்யறாங்களாம், மற்ற நாட்டுக்கு எடுத்து காசு கொடுப்பாங்களா, அங்க கண்ணியப்படுத்துவாங்களா? இங்க உள்ள முஸ்லிம்கள் எப்படி இருக்காங்க? அடக்குமுறையுடன், என்னாவது கஷ்டத்துடன் துன்பத்துடன் வாழக்கூடிய மனித நேயம் இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம் நம்ம. ஆனால் இஸ்லாம் அப்படிப்பட்ட மனிதரை கூட மனித நேயத்துடன் பார்க்க சொல்லுது. அடுத்த நபியா சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ பேசினா நல்லதை பேசட்டும், இல்லைன்னா வாய் மூடி இருக்கட்டும். இப்படிப்பட்ட மனித நேயம் தெரியுங்களா? இன்னைக்கு புறம் பேசுறோம், பொய் சொல்றோம், அவதூறு பேசுறோம், இட்டுக்கட்டி சொல்றோம், மற்றவங்களை நாசமாக்க வேண்டும் என்று நாவின் மூலமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீ அல்லாஹ்வை நம்புறியா, மறுமை நம்புறியா? வாயிலிருந்து வரக்கூடியது நல்ல வார்த்தையே இருக்கட்டும். மனிதனையும் பாதிக்குமே, இந்த புண்படுறான், கஷ்டப்படுறான், துன்பப்படுறான் பேச்சினால. உணவு கொடுத்து உயர்படுத்த சொல்லுது, கண்ணியப்படுத்த சொல்லுது. உன் பேச்சு மூலமாக அந்த மனிதர் இழிவுபற்ற கூடாது. ஒரு வார்த்தையினால், ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக பேசிடுவ, அவன் அழுவக்கூடியவனாக, என்னாவது கஷ்டப்படக்கூடியவராக, மான மரியாதை இழக்கக்கூடியவராக அந்த வார்த்தையினால் அவர் மாறிடக்கூடாது. அப்படி மாறக்கூடியது மனித நேயத்துக்கு எதிரானது. பேசினா நல்லதே பேசு. நீ எப்படி முஸ்லிமா? பேசக்கூடிய வார்த்தையில கூட புண்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்குது. பேசக்கூடிய சகோதரர்கிட்ட, தெரியாதவங்கள்ட்ட கிண்டல் பண்ணாத, பையாதி பண்ணாத, நக்கல் பண்ணாத, நோயினை செய்யாத, கெடுதி செய்யாத, எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள். பேசக்கூடிய வார்த்தையில கூட நீ அளந்து பேசு. பேசக்கூடிய வார்த்தையில கூட எப்படி பேசு? நல்லதை பேசு. நல்ல வார்த்தை தான் வாயில் வரும். நான் ஊமையாவே இருப்பேன், எப்படி வச்சுக்கணும்? நம்ம நினைச்சுக்கணும் ஊமை. இந்த உலகத்துல ஊமையா தான் வாழணும். என்னுடைய வாய் எதற்கு திறக்கும் என்றால் நல்லதுக்கு தான் திறக்கும். நல்லதுக்கு தான். புறம் சர்வசாதாரணமா பேசுறோம். வயலுள்ளி கொல்லி உம்மஜத்தின் உம்மஜா. புறம் பேசி குறை கூறி திரும்பவனுக்கெல்லாம் கேடுங்கிறோம் அல்ல. ஒரு சகோதரர் என்ன, நமக்கு தெரிஞ்ச சகோதரரை பத்தி நம்ம பேசுவோம், தெரியாத பத்தி பேச மாட்டோம். அவர்கிட்ட குறை இருக்கும், தவறு இருக்கும், பலகீனம் இருக்கும், அவர்கிட்ட போய் எடுத்து சொல்லி மாற்றுவது தான் சிறந்தது. நாம் தனியாக அதை பேசுவது தவறல்லவா? எப்படி மாற்ற முடியும், திருத்த முடியும்? 3 பேர் பேசிட்டு இருப்போம், எந்திரிச்சு போன பிறகு அவரை பத்தி பேசுவோம். இதனால என்ன பலன் ஏற்படும்? இதனால என்ன அவர் மாற்றிக் கொள்வாரா, திருத்திக் கொள்வாரா? இருக்காது. நீ பேசக்கூடிய பேச்சு இன்னும் அதிகமாகி மேலும் மேலும் என்ன அவரை நோயை செய்யக்கூடிய ஒரு செயலாக மாறும். அவர் செய்யாம கூட அந்த தவறு வந்திருப்பாரு, சொன்னா மாத்திக்குவாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட கொண்டு போக வேணாம். நாம பேசிக்கொண்டு அதை அதிகப்படுத்தி ஒரு செய்யாத ஒரு தவறை செய்தவராக மாற்றோட பாவம் கிடைக்காத நமக்கு. அப்ப புறம் பேசுவதை கூட இஸ்லாம் கண்டிக்குது. புறம் சாதாரண விஷயம். மற்ற மதத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டா என்ன உள்ளத்தை பத்தி பேசுவான், என்ன தவறு? அவரை பத்தி கேள்விப்பட்டோம் சொல்றோம், கேள்விப்படுவதெல்லாம் சொல்லுவாங்க. பொய்யன் என்பதற்கு போதிய ஆதாரம். ஒருத்தனை பத்தி கேள்விப்படுறது, எதை பத்தி நியாய பத்தியை கேள்விப்படுவோம், மற்ற மிருக கேள்விப்படுறதா சொல்லுவோம். ஒரு மனிதனுடைய செயல்பாடை நீ கேள்விப்படும் பொழுது அதை நீ சொல்லவன் பொய்யன் என்று போதிய ஆதாரம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. அது உண்மையா, அது சரிதானா, அதை ஊர்ஜிதப்படுத்தணும், அதுல உண்மைத்தன்மை என்ன இருக்கு, அதன் மூலமா என்ன லாபம், அதை ஏன் பேசணும், அதை எடுத்து எங்க யார்ட்ட கொண்டு போகணும், அதனால எப்படி தெளிவு ஏற்படும், அது செய்யாம எப்படி மாத்தணும், இவ்வளவு இருக்கு. அங்க சொன்னாங்க, அந்த பொம்பளை பத்தி சொன்னாங்க, அந்த ஆம்பளை பத்தி சொன்னாங்க, அவர் திருடிட்டான்னு சொன்னாங்க. ஆமா திருடிட்டாரு. அப்படியே காது மூக்கு கை வாய் வைத்து அப்படியே செட் பண்ணி ஒரு நல்ல மனிதரை ஒரு திருடனாக மாற்றக்கூடிய நாவாக இருக்குது. யார் சொன்னா இன்று அவர்கிட்ட போனோமா, இந்த மாதிரி கேள்விப்பட்ட நீங்கள் செய்தீர்களா என்று அவர்கிட்ட அதற்கான பதில் பெற வேண்டாம். இல்ல அவர்கிட்ட கிட்ட போக முடியலண்டா யார் மூலமா அவர்கிட்ட போனோம், அவரை எப்படி திருத்தணும், எப்படி மாத்தணும், அதற்கு என்ன வழி, அவர்கிட்ட தான் போகணும். இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட போகணும். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒருவர் தவறு செய்து விட்டால் நேரா போக முடிஞ்சா போகணும்.
இல்லை என்றால் அவருக்கு தெரிந்த ஆள் மூலமாக போய் மாற்றி திருத்தி அவரை சரிப்படுத்த வேண்டாமா? நாம பேசிக்கொண்டு அவரை தவறான மனிதராக ஒரு தவறு செஞ்சிருப்பாரு. நாம் பேசக்கூடிய பேச்சின் மூலமாக அப்படியே வெளிப்பட்டு போயிருக்கோம். தெரிஞ்சு போச்சு திருடன் என்ற ஊர் பூரா. ஒண்ணுமே திருடுவான், தைரியமா திருடுவார். ஒரு வாட்டி திருடினவரு அவரை திருத்தி மாத்தி நல்வழிப்படுத்தாமல் திருடன் என்று ஊரு பூராக பரப்பி எல்லாம் பரப்பி போச்சு. நம்மள திருடன் பேர் வந்துருச்சு. இன்னைக்கு என்ன 100 ரூபாய் திருந்தணும், 1000 ரூபாய் திருந்தணும், அதே பேர் தான் நமக்கு, அதே பேர் தான் வரப்போகுது என்று ஒரு மனிதர் தெரியாமல் தவறாக செய்த ஒரு தவறை கூட நாம் நாவின் மூலமாக அதிகம் தவறு செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனிதராக மாத்திரம்ல. நாவு தானே அதுக்கு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ என்ன பண்ணுங்க, பேசினா நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா வாய் மூடி இருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. மனித நேயம் யாரும் பாதிச்சிடக்கூடாது. ஒருவர் கூட நம் நாவுனால பாதிச்சிடக்கூடாது. அவருக்கு என்ன புண்பற்றக்கூடாது, மனவேதனைப்படக்கூடாது. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில ஒரு நிமிஷம் அது வேதனைப்படக்கூடாது. மனித நேயம் பாருங்க. நீ பேசக்கூடிய வார்த்தையில கூட அவர் வேதனைப்படக்கூடாது என்று இஸ்லாம் கத்து தருதுண்டா. ஒருவரை அழிக்க சொல்லுமா, ஒரு குண்டு வச்சு சாவடிக்க சொல்லுமா? ஒரு காலமும் இஸ்லாம் கத்து தரல. இஸ்லாம் எப்படி போதிக்குது? மனித நேயத்தை போதிக்குது. ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு, இஸ்லாத்துல சிறந்த செயலை சொல்லுங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் தாவித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுங்க, அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் நல்ல வார்த்தையை பேசுங்க, அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் ஊனமா பேசாதீங்க. இஸ்லாத்தை சிறந்த செயல் அது. உணவு கொடுங்க, மனித நேயம். உணவு இல்லையா அவங்கள்ட்ட, தண்ணீர் கொடுங்க, மனித நேயம். அதற்கு வழி இல்லையா, நல்ல வார்த்தை பேசுங்க. பக்கத்துல சகோதரர் பக்கத்துல உட்காந்துருக்காரு, பஸ்ல போறோம், பிரயாணத்துல போறோம், பக்கத்துல உட்காந்துருக்காரு, நல்ல உபதேசம் பண்ணுங்க, நல்ல வார்த்தை எடுத்து சொல்லுங்க. அதற்கும் உங்களுக்கு சக்தி பெறவில்லை என்றால் வாயை திறக்காதீங்க, பேசாதீங்க. இஸ்லாம் பேசுனா பொய்யும் என்னாவது தவறும் உங்க வாயிலிருந்து வரும், புறமன்னா வரும். நீங்க வாயை திறக்காதீங்க என்று இஸ்லாம் கத்து தருதுன்னா அந்த இடத்துலயும் மனித நேயத்தை பாக்குது. இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவருக்கு நல்லதுதான் செய்ய முடியல, நம்மளால உணவு தான் கொடுக்க முடியல, தண்ணி தான் கொடுக்க முடியல, நல்ல வார்த்தையை தான் எடுத்து அவர்கிட்ட சொல்லி அவரை மாற்ற முடியல, உபதேசம் பண்ண முடியல, தெரியல எனக்கு. நான் புண்படுற மாதிரி தவறான பேச்சுக்கள் மூலமாக நோவடிச்சிட மாட்டேன். என் வாயை தேவையில்லாம உபயோகப்படுத்த மாட்டேன். என் வாயை எப்படி உபயோகப்படுத்த மாட்டேன்? தவறுக்கு உபயோகப்படுத்த மாட்டேன், நான் பேச மாட்டேன் என்று நாம் இருந்தால் இஸ்லாத்தை உயர்வான செயல். நான் 5 வக்கத்து தொழுகிறேன், தொழுவிய விட மாட்டேன், 5 வக்கத்து ஃபஜ்ர் கூட விட மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பாரு. கூட்டம் வந்துச்சுன்னா ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படித்தான் பேச வைப்பான் சைத்தான். அதையே பேச வைத்து தவறு பக்கம் அழைத்து நிலவத்தின் பக்கம் இழுத்து செல்வான். கூட்டம் வந்துட்டாலும் பேசிடுவாங்க, தனியா பிரிச்சு போயிடும். புறம் பேசாதீங்க, இவ தேவையெல்லாம் பேசாதீங்க, இவ்வாறு சொல்லணும். இந்த பெயர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நாம் செய்த அமல்களை எல்லாம் அழித்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஒரு காலமும் தீவிரவாதம் என்ற பேச்சு என்ன செய்கை மூலமாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மார்க்கம் என்பதை கூறிக்கொண்டு முதல் அமரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித நேயம் என்ற தலைப்பில் பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவினர்களோடு சேர்ந்து வாழ சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்கு? அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்றாரோ அவர் உறவினரும் சேர்ந்து வாழட்டும். எத்த பந்த உறவுகளை யார் முறித்து வாழ்கின்றாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி எத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். எதற்கு சொல்றாங்க தெரியுங்களா? என்னத்துக்கு நல்லா கவனிக்கணும். மற்ற அண்டை வீட்டார எந்த அளவுக்கு சொன்னாங்களோ, இரத்த பந்தோட உறவுகளை முறித்து வாழ்ந்தால் சுவனம் செல்ல மாட்டாங்க. அப்படின்னா இரத்த பந்த உறவு என்று முக்கியமானது. அவர்கள் ஏழை இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, துன்பப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும். நோக்கம் என்ன? இன்னைக்கு இரத்த பந்த உறவு எப்படி இருக்கும்? பணக்காரங்க கூட வச்சிருப்பான், ஏழை கட்டி பார்க்க மாட்டான், கஷ்டப்பட்டா எட்டி பார்க்க மாட்டான். கஷ்டப்படுற வந்தா கூட உறவை துண்டிக்க வேண்டும் என்று ஒரு நினைப்பாரு. காசுக்கு காசோட தான் சேரும்,
உறவு அப்படித்தான் சேர்த்துட்டு இருக்கு. அதை இஸ்லாம் உடைக்குது. இந்த இடத்துல எப்படி உடைக்குது? ரத்த பந்த உறவுகளை யார் துண்டித்து வாழ்ந்தாலும் சுமணம் செல்ல மாட்டார் என்றால் ஏழைகிட்ட நீ உறவு வச்சுக்கணும். அவன் கஷ்டப்பட்டாண்டா அதுக்கு நீ உதவி செய்யணும். அவன் நோய்வாய்ப்பட்டாண்டா அவனுக்கு என்ன மருத்துவ உதவி செய்யணும். அவன் படிப்பதற்கு பணம் கேட்டாண்டா நீ அள்ளி கொடுக்கணும். அவன் கஷ்டத்துல நீ பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். நோக்கம் அதுதான். என்ன நோக்கம்? பதிலுக்கு பதில் உறவாடுபவன் அல்ல, உறவு முறிந்தாலும் அதனுடன் சேர்ந்து வாழ்வன் தான் உறவாடுபவன். இந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லுது இஸ்லாம். இந்த ஹதீஸ் நிறைய பார்க்கலாம் நீங்க. பதிலுக்கு பதில் அவரும் பேசுறாரு, நானும் பேசுறேன். அது மட்டும் உறவாடுவன் இல்லையா? உறவு முறிஞ்சு போயிடும், 2 பேரும் சண்டை பிரச்சனை ஆயிரும். உறவு முறிஞ்சு போயிருமா, நான் சலாம் சொல்லி போய் சேர்ந்துமா அவன்கிட்ட போய். அவன் எவ்வளவு பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல. ரத்த பந்த உறவு நான் முடிக்க மாட்டேன், நான் விலக மாட்டேன், நான் சலாம் சொல்லுவேன், அவர்கிட்ட சேர்ந்து வாழ்வேன் என்று வாழ்பவன் தான் ரத்த பந்த உறவுடன் சேர்ந்து வாழக்கூடியவன். வாழக்கூடிய தகுதி எதுக்கு சொல்றது? மனித நேயம். அவரு படக்கூடிய அந்த கஷ்டத்துல நாம் பங்கு கொள்ள வேண்டும், அதான் நோக்கம். இல்லைன்னா அந்த அளவுக்கு அவசியமா சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நீ சொன்னமே போக முடியாது, உனக்கு நிறைய ஹதீஸ் இருக்கு, போக முடியாது. ஏன் சொல்லுது? ரத்த பந்த உறவுடன் சேர்ந்து வாழ்ந்தோம் என்றால் அவர்களுடைய கஷ்டத்துல நாம் பங்கு கொள்ள வேண்டும். பங்கு கொள்வது மனித நேயம். அவருடைய சிரமத்துல நாம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், அவருடைய துன்பத்துல நாம் பாடுபட வேண்டும். அவங்களுக்காகவே நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். நாம் வசதி வாய்ப்பு இன்னைக்கு இருக்கோம், வசதி கீழே வந்துருவோம், அவங்க மேல போவாங்க, அவங்க நம்மளை கவனிக்கணும். அப்ப தொடராக மாறிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு நான் வசதியா இருப்பேன், நான் ரத்த பந்த உள்ள ஏழையை கவனிக்கணும், நான் ஏழையாயிருவேன், என் பிள்ளைய பத்தவங்க கவனிப்பாங்க. அப்ப தொடராக ஒத்தவங்களுக்கு ஒத்தவங்க உதவி செய்யக்கூடியவராக அவர்கள் இருக்க வேண்டும். இந்த மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்குத. இஸ்லாம் எப்படி போதிக்குது? என்ன ஒற்றுமையாக இருக்கணும், சிறப்பா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், உயர்வா இருக்கணும். எந்த இடத்துலயுமே என்னது வேற்றுமையை பாராட்டக்கூடிய மார்க்கம் அல்ல. எல்லா போதனையும் நபி ஸல்லல்லாஹு போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அமைதியை விரும்பக்கூடிய, நட்பை விரும்பக்கூடிய, சகோதரத்தை விரும்பக்கூடிய, அன்பை விரும்பக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் திகழுது. ஒரு காலமும் யாரையும் தவறான எண்ணத்துடன் பார்ப்பது கூட இஸ்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பொன்முறுவலாக ஒரு முஸ்லீமை பார்ப்பது கூட இபாதத்துக்கிறாங்க. இபாதத்தை எப்படி சிரிச்சு பார்க்கணும், மூணு வச்சு கூடாது. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பது ஒரு நன்மை தரக்கூடியது. நன்மை தரது எப்படி போதிக்குது? அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம ஒரு மரம் இருக்கு பாறையில, அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடியவர் சுவனத்துக்கு செல்வார். நமக்கு என்ன என்று இருக்கக்கூடாது, அங்க தடுக்கிட்டு விழுந்துருவாங்க, இல்ல போவதுக்கு வழி இருக்கு, வழியை தடுக்கக்கூடியதா இருக்கு என்ற நிலை இருந்தால் அதை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடியவர் சுவனத்துக்குரியவர் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்படின்னா கெடுதி செய்யுமா, அழிக்குமா, மற்றவங்களை இல்லாம ஆக்குமா? ஒரு காலமும் ஆக்காது. இஸ்லாம் என்பது மனித நேய மார்க்கம் என்பதை விளங்கிக் கொண்டு அதன் பிரகாரம் நம் அமலை அமைத்துக் கொள்வோம் என கூறிக்கொண்டு 2ஆம் அமலை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.